ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மத்திய அரசு பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புன்னே சொல்லலாம். அதாவது என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் நான் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஹவால்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிபார்ட்மெண்ட் சிபிஐசி அண்ட் சிபிஎன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த போஸ்ட்லாம் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 8326 வேகன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. இந்தியா முழுவதும் மாநிலம் வாரியாக. சரிங்களா? அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 27 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா ஜூலை 31 க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? அதே போல் சப்மிஷன் டேட்டு, அதாவது ஃபீஸ் பே பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. ஆகஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே அவங்க டைம் தராங்க. அதாவது 16 ஆகஸ்ட்லேருந்து 17 ஆகஸ்ட்னு சொல்லிட்டு 2 நாள் டைம் தராங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சிபிடி டெஸ்ட், இதுக்கு சிபிடி டெஸ்ட் இருக்குது, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் டேட் சொல்லலை. அக்டோபர்லேருந்து நவம்பர் 2024 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெல்ப்லைன் நம்பருமே கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட் இருந்தால் அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி நம்ம டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இந்த வேக்கன்சி எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எம்டிஎஸ், சரிங்களா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதுக்கு பார்த்தீங்கன்னா 4887 வேக்கன்சி. ஹவால்தார் அண்டு சிபிஐசி அண்டு சிபிஎன் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 3439 வேக்கன்சின்னு சொல்லிட்டு மொத்தம் 8326 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதோட டீட்டெயில்டு வேக்கன்சி லிஸ்ட், அதாவது கம்யூனிட்டி வைஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்னக்சர் 16 கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம அதில் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா, சரிங்களா, இது ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கான மல்டி டாஸ்க் எம்டிஎஸ்க்கு என்னென்ன சூட்டபிலிட்டிலாம் இருக்கணும், என்னென்ன டிசபிலிட்டிஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஹவால்தார் போஸ்டிங்க்கு என்ன மாதிரி டிசபிலிட்டிலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் இதுக்கு மினிமம் 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கணும். அதே போல் ஹவால்தார் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மினிமம் 18லேருந்து 27 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கு கேஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்களோ அந்த கேட்டகரிக்கு உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது ஏஜ் ரிலாக்ஸேஷன். அடுத்தது முக்கியமானவங்களை பார்ப்போம். அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. 10th அல்லது அதுக்கு மேலே எது படிச்சிருந்தாலும் ஓகே. அந்த கிரிட்டேரியா பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கிரிட்டேரியா ஆகஸ்ட் 8, 2024 நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அடுத்தது அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். அடுத்தது நீங்கள் அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட்லாம் என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளிகேஷன் சப்மிஷன் டேட் ஜூலை 31 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபா தான். இதில் எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது. மற்ற எல்லாருக்குமே 100 ரூபா தான் ஃபீஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. ஆகஸ்ட் 1 தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே என்ன பண்ணணும், ஃபீஸ் பே பண்ணிடணும். இல்லைனா உங்கள் அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட் சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ஷன் பண்ணுற டேட் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். 16 ஆகஸ்ட்லேருந்து 17 ஆகஸ்ட் 2 நாள் டைம் தராங்க. சரிங்களா? இதான் கரெக்ஷன் பண்ணுற டேட்டு. அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா கரெக்ஷன் சார்ஜ். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டு கரெக்ஷன் இருக்குது அப்படி செகண்ட் டைம் கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா 500 ரூபா சார்ஜ். சரிங்களா? இது எல்லாருக்குமே அப்ளிகேபிள் ஆகும். இங்கே ஃபீஸ் எக்ஸம்ஷனே கிடையாது. சரிங்களா? இதை மட்டும் தெளிவாக நோட் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணுறப்ப கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் சொல்லியிருக்காங்க சிபிடி டெஸ்ட்டுக்கு. அது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியும் சேர்த்து இங்கே என்னென்ன லொக்கேஷன் சொல்கிறாங்க பாருங்கள். சரிங்களா? புதுச்சேரி, தமிழ்நாடு, சவுதர்ன் ரீஜியன், பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், உங்களுக்கு எந்த லொக்கேஷன்ஸில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த லொக்கேஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம், 3 சென்டர்ஸ் உங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். சரிங்களா? 3 லொக்கேஷன்ஸ் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிபிடி டெஸ்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ் உட்பட அதுக்கப்புறம் 13 ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கும். அதில் தமிழுமே இருக்குது. தமிழ்லையுமே கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எக்ஸாம் கொஷின்ஸ் பற்றி வரி பண்ணிக்க தேவையில்ல. தமிழ் லாங்குவேஜில் கொஷின்ஸ் அவைலபிளாக இருக்கும்.
சிபிடிக்கு வந்து என்னென்ன டாபிக் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. செஷன் 1 செஷன் 2 2 செஷனும் நடக்கும். ஒரு செஷனுக்குமே 45 நிமிஷம் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் எவ்வளோ கொஸ்டின்னா நியூமெரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் 60 மார்க்கு, ரீசனிங் எபிலிட்டியில் 20 கொஸ்டின் 60 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஸ்டின் 75 மார்க்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 25 கொஸ்டின் 75 மார்க் சொல்லிட்டு டாபிக் வைஸ் எத்தனை கொஸ்டின் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் சொல்லியிருக்காங்க. அந்த சிலபஸுமே பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஒரு டாபிக் வைஸு சிலபஸ் சொல்லியிருக்காங்க. சிலபஸுமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹவால்தார் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது. அதுக்கு வந்து சில க்ரைட்டேரியா சொல்லியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேலுக்கும் மேலுக்கும். அப்புறம் ஹைட்டு வெயிட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹவால்தார் போஸ்டிங்க்கு ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான எக்ஸம்ஷன் விலக்கு அளிக்கப்படுகிறது. என்ன மாதிரி டிசேபிலிட்டிலாம் இருக்கணும், அவங்களுக்கு எப்படி இருக்குது வாக்கிங்லாம் வந்து அப்படி அந்த கிரிட்டேரியா சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனாக தான் அதையுமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு வந்து சில வழிமுறை சொல்லியிருக்காங்க. அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன முக்கியமான விஷயம்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். நீங்கள் வந்து சிபிடியில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதாவது மினிமம் குவாலிஃபைங் மார்க் சிபிடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரி 30%, ஓபிசி எக்கனாமிக் 25%, ஆல் அதர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% சொல்லிட்டு அங்கே கொடுத்துருக்கிற மார்க்கில் நீங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் மினிமம் மார்க் ப்ரொசஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து சிபிடியில் வந்து பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் மால் ப்ராக்டிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து மால் ப்ராக்டிஸில் இன்வால்வ் ஆகிட்டுனா உங்களுக்கு எத்தனை வருஷம் டிபார் பண்ணுவோம், எந்தெந்த கேட்டகரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிங்க. அப்புறம் சம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சம் ஃபார்மேட் ஆஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. டிசபிலிட்டி ஃபார்மேட்டு, அதுக்கப்புறம் டெஸ்டிடியூட் வீடியோ ஃபார்மேட்டு, அதுபோல் கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வழிமுறையும் அவங்களே க்ளீனாக வந்து சொல்லியிருக்காங்க. வித் ஸ்க்ரீன்ஷாட்டோட இருக்கும் சரிங்களா. நீங்கள் இதெல்லாம் பார்த்தே நீங்கள் வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டு, அதாவது எந்த ஸ்டேட் வைஸில் என்ன போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டுக்கான கோடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க டேபிளில் வந்து. இதில் நம்ம தமிழ்நாடு புதுச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் போஸ்ட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு வந்து 62 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஜன் சவுதர்ன் ரீஜன் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதையுமே செக் பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி டீட்டெயில்ஸு. இந்த ஹவால்தார் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா அதுக்கான வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து கேஸ்ட் வைஸ், அதாவது கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே கிளியராக செக் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு வந்து 59 வேகன்சி சரிங்களா. சென்னை கஸ்டம்ஸும் போட்டிருக்காங்க பாருங்கள். யூஆர் கேட்டகரிக்கு 51, எஸ்சிக்கு 21, எஸ்டிக்கு 10, ஓபிசிக்கு 37, எக்கனாமிக்கு 13, டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 140 சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸர்சைஸ் மேன் 15, அப்புறம் ஃபிசிக்கல் சேலஞ்சர் பர்சனுக்கு வந்து மொத்தம் 6 வேக்கன்சி சொல்லிட்டு அவங்க டிசபிலிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இந்த ஹவால்தாருக்கு மட்டும் 349 வேக்கன்சி ப்ளஸ் எக்ஸர்சைஸ்மேன் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனோட சேர்த்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. நம்ம அதை ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். ஆனால் எம்டிஎஸ்க்கு வந்து இங்கே டீட்டெயிலான வேக்கன்சி சொல்லலை ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த மல்டி டாஸ்கிங் அண்ட் ஹவால்தார் போஸ்டிங்கான மத்திய அரசு அறிவித்த வேலை வாய்ப்போட முக்கியமான விவரங்கள் சரிங்களா. நீங்கள் வந்து ஒரு டைம் இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்குங்க, கிளியராக பார்த்துக்குங்க. வேகன்சி பார்த்தா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டோம். மொத்தம் 8366 வேகன்சி 2 போஸ்டிங்கு சேர்த்து 10th குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். டேட் மட்டும் நோட் பண்ணிங்க. கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2024 ஓகேங்களா. கொஞ்சம் பார்த்து குயிக்காக முன்னாடியே அப்ளை பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஒரு டைம் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை படிங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.